ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, அதாவது சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை வந்து இந்த சொட்டு நீர் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உப்பு படிஞ்சிருது. அது இல்லாமல் தேவையில்லாமல் அந்த அழுக்கு செடிமெண்ட்டெல்லாம் போயிட்டு பிளாக் ஆகிறதுனால தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து சொட்டுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சொட்டு நீர் போட்டாலுமே வந்து ஒரு 2 சீசன் பயன்படுத்திட்டு அதை வந்து எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து அது சரியாக அவங்களுக்கு கரெக்டாக வந்து அது செட் ஆக மாட்டேன்து. தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் விழுறதில்ல. ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விழுது, ஒரு செடி வந்து காஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய வந்து ஃபார்மர்ஸ் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த அந்த வாய்க்கால் மெத்தடுக்கே வந்து சில ஃபார்மர்ஸ் வந்து கன்வெர்ட் ஆயிடுறாங்க. பட் இது வந்து பெஸ்ட்டான மெத்தட் தான். உங்களுக்கு இதன் மூலிமா வந்து அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். நீங்கள் வந்து எல்லா உரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் வழியாகவே கொடுத்துடலாம். தண்ணி வந்து சேவ் பண்ணலாம். ஸோ களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வளராது. இந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த சால்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ அந்த மெத்தட் தான் என்னென்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ கெமிக்கல் மெத்தட்லேயுமே வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். இல்லை ஆர்கானிக் மெத்தட்லையுமே நீங்கள் பயன்படுத்தி இந்த சொட்டு நீரை வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பைப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து 2, 3 சீசன் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கெமிக்கல் மெத்தடில் அதை வந்து அதாவது ஒரு ஆசிட் மூலிமா வந்து அதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கல இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பைப்பு வந்து எடுத்துக்காங்க. பெரிய பைப்புனாக்கில் ஒரு 2 இன்ச் பைப்பு அந்த அளவுக்கு இந்த கருப்பு ஓஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளையக்கூடிய பைப்பை வந்து எடுத்துட்டு ஒரு லென்த்தான இடத்துல வந்து ஒரு எஸ் ஷேப்பு மாதிரி ஒரு கொஞ்சம் பெண்டான மாதிரி கட்டி விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆசிடை வந்து ஒரு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆசிடை வந்து ஊற்றிடுங்க. இந்த ஆசிட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரிப்பு பைப்பு வாங்கக்கூடிய இடத்துல, ஸோ பைப் கடையில், ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையில் இதெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சொட்டு நீர் பைப்பு வந்து க்ளீன் பண்ணணும், உள்ளே வந்து உப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா 35% வந்து லிமிட்டேஷன் இருக்கலாம். நைட்ரிக் ஆசிட்னா 33%, சல்ஃபூரிக் ஆசிட்னா 65%, ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட்னா 85%. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து அந்த பைப்புக்குள்ளே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த பெரிய பைப்புக்குள்ளே இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக நீங்கள் ஆசிடை வந்து அதுக்குள்ளே ஊற்ற வேண்டாம். அதில் எவ்வளோ தண்ணி வந்து அவங்க சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு 1 லிட்டர் ஆசிட் எடுத்திங்கன்னா அதில் எத்தனை லிட்டர் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ட்ரம்மில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அந்த பைப்புக்குள்ளே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற மாதிரி நீங்கள் ப்ராப்பரான ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணிக்கணும். ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸு, ஃபேண்ட்டு போட்டுட்டு கீழே வந்து ஷூ போட்டுக்கிட்டு, கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுட்டு, ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து டேமேஜஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கோ இல்லை நம்ம பாடிக்கு எதுவும் சின்ன சின்ன டேமேஜஸ் கூட வராமல் இருந்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே ப்ரிகாஷனாக ஒரு ட்ரெஸ் கோட்டிங் கரெக்டாக போட்டுக்காங்க. போட்டுட்டு இந்த நம்ம உள்ள அந்த பெரிய பைப்புக்குள்ளே அந்த ஆசிட் சொல்யூஷனை வந்து உள்ள ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ட்ரிப்பு பைப்பை வந்து உள்ளே விட்டு அந்த பக்கம் இந்த சைடு விட்டுட்டு அந்த பக்கம் வந்து நம்ம ஒரு பர்சன் வந்து அந்த பக்கம் இழுத்து அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படி ரொட்டேட் பண்ணி அந்த பைப்பை ஃபுல்லாக இழுத்து இழுத்து வெளியே விட்டுட்டிங்கனாக்கில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னாக்கில் அந்த சால்ட்டு இல்லை வேறு தேவையில்லாத அந்த செடிமெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி அந்த இது கரைச்சி வெளியே தள்ளிடும். அப்போ வந்து நீங்கள் போட்டுட்டு புது தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணி நீங்கள் ட்ரிப்பு பைப்பு போட்டுட்டு விட்டிங்கனாக்கில் அந்த உப்பு எல்லாமே படிஞ்சிருக்கக்கூடிய உப்பு எல்லாமே கரைஞ்சி கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிடு ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு. ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. அது இல்லாமல் சில கம்பெனிஸ் வந்து ஒரு சில ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக பயாலஜிக்கலாக வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரிப்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரியான வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கல அதில் ஒரு பயாலஜிக்கல் காம்பினேஷன் போட்டு அது ஒரு ப்ராடக்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கல பயாலஜிக்கல் காம்பினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஆசிடு, சில அட்ஜுவன்ட் ஏஜென்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கல நம்ம ட்ரிப்பு பைப்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாமல் செடிமெண்டேஷன், அதாவது அந்த ஆல்கே, ஃபங்கல், பாக்டீரியா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லைம்ஸ், இது மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி வெளியே தள்ளிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் பைப்பை வந்து தனியாக எடுக்கணுன்றது அவசியம் இல்லை.
நீங்கள் நார்மலாக லேண்டில் போட்டிருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து அந்த பைப்பு போட்டிருக்கலாம். ஸோ இதை வந்து வென்ச்சூரி வழியாக நம்ம வந்து கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சால்ட் பார்ட்டிகல்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி வெளியே தள்ளிரும். ஸோ நீங்கள் இது கொடுத்து ஒரு 48 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வென்ச்சூரி வந்து பிளாக்லேயே இருக்கணும், அப்படியே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வென்ச்சூரி எல்லாமே இது பண்ணிவிட்டு அந்த ட்ரிப்பு பைப்பு லேட்ரல் பைப்போட எண்டு வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த எண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்போ நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிங்கனாக்கில் அந்த எல்லாமே சால்ட்டு பார்ட்டிகல்ஸு தேவையில்லாத செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியே வந்து கொட்டிடும். ஸோ அந்த மெத்தடில் தான் இது வந்து பண்ணணும். ஒரு ஏக்கராவுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் சாப்பை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து 100 லிட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 100 லிட்டர்ஸை தான் நம்ம வென்ச்சூரி வழியை வந்து நான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை 48 ஹவர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது ஃப்ரெஷ் வாட்டர் விட்டிங்கனாங்களே இதுவும் ஒன் மெத்தடில் வந்து கரைஞ்சிரும். இதிலிருந்து வரக்கூடிய அந்த தேவையில்லாமல் செடிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே மண்ணில் விழுந்தாலுமே அது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு கெமிக்கல் பார்ட்டிகல்ஸும் இருக்காது. சாயலுக்கு எந்த டேமேஜும் வராது, பிளான்ட்டுக்கும் எந்த டேமேஜ் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஏக்கராவுக்கு வந்து 1 ஏக்கராவுக்கோ இல்லை 1 லிட்டர் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு ரிசல்ட் அப்படின்னாக்கலாக்க நீ ஃபர்தராக நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் உங்கள் அந்த கம்பெனி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் 2 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா தான் அந்த ட்ரிப்பு பைப்பில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபர்தராக நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு கூட ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பைப்பை நீங்கள் 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் ஒரு சீசனுக்கு ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைப்பு வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கில் கமெண்ட் பண்ணுங்கள்.